சினிமாவில் ஊழல் பண்ணவன் நீ எப்படி அரசியல் நேர்மையான இருப்ப? சினிமாவில் நீ வாங்கின பணத்தை ஒழுங்காக கணக்கு அமிச்சியா இன்கம் டேக்ஸ்க்கு? எதுக்கு சுறால உன்னை பிடிச்சி 5 கோடி அவதாரம் போட்டான்? எதுக்கு போட்டான்? எதுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு ஏன் விற்கிற? இதுக்கு விஜய் செலவழிச்சது எவ்வளோ? அப்படி பார்த்தா இதே இது மதுரை மாநாட்டுக்கு நீ ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத நேர்மையான ஆள்தனம் நீ கொடுக்குறமா இல்லையா? எல்லா கட்சியும் ஊழல், திமுக ஊழல், அதிமுக ஊழல், நான் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி கொடுப்பேன். நீ அப்போ நேர்மையானவன்னு ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா மக்களுக்கு? அப்போ நீ எதுக்கு ஊழலை பற்றி பேசுகிற? இவர் படம் பேர் என்னம்மா? ஜனநாயகன். ஜனநாயகம்னு என்னன்னு தெரியுமா? நீ மட்டும்தான் கட்சி நடத்தணும், நீ மட்டும்தான் படம் ரிலீஸ் பண்ணணும், நீ மட்டும்தான் ஆட்சி நடத்தணும், நீ மட்டும்தான் முதலமைச்சர், மற்ற எல்லாம் எவனும் வரக்கூடாது. ஆனால் பேர் மட்டும் ஜனநாயகன். தேர்தல் அதாவது வெற்றி பெற்ற உடனே வந்து நாங்கள் கையெழுத்து போடுவோம். ஏமா எல்லாத்தையும் ஜீபும்பாவா? அது ஒன்று டக்குன்னு ஜீபும்பா அப்படின்னு ஒன்று 500 வாக்குறுதி நிறைவேறிடுமா? அது இப்போ 10 லட்சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து 4 வருஷமா வந்து கொடுக்காம இருந்திருக்கீங்க. கொடுக்காம இருந்தேன்னா இப்போ பொருளாதாரத்தை அந்த நோய்க்கு சீரழிச்சு வச்சுட்டு போனால் எப்படி கொடுக்க முடியும்? எடப்பாடி சீரழிச்சு வச்சுட்டு போனால் எப்படி கொடுக்க முடியும்? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பொன் ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ சமீபத்தில் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து ஆடியோ லான்ச் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ரிலீஸுமே ஆக போகுது. அந்த படத்துல வந்து திமுக செய்யக்கூடிய சில ஊழல்களை குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சொல்லட்டும், என்ன இருக்கு? ஊழல் யார் பண்ணான்னு சொல்ல வேண்டியதுன்னா, ஊழல் பண்ணுறத அண்ணாமலை ஃபைல்ஸ் விட்டார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 பெட்டியில் தூக்கிட்டு போய் சூட்கேஸில் கொண்டு போய் கவர்னரை கொடுத்தாரு. கடைசியில் அண்ணாமலையே ஊழல்னு சொல்லி பிஜேபிக்காரனே குற்றம். பிஜேபி சொல்கிறது கேளுமா, முதல்ல ஃபஸ்ட்டு லிசன். பிஜேபி கடைசியில் பிஜேபியினுடைய கல்யாண்ராமன் ஒருத்தர் இருக்கார், பிஜேபியினுடைய ஆரம்பகால தொண்டர். அவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர். அவரே வந்து அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டு சொன்னாரா இல்லையா? சொல்லியிருந்தார். இத்தனை கோடி சொத்து வாங்கியிருக்காரு. பெங்களூரில் வந்து ஆடம்பர பங்களா வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸு, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏகப்பட்ட சொத்தை கொள்ளடிச்சிருக்காங்க, ஆருத்ராவில் கொள்ளடிச்சிருக்காங்க, இதெல்லாம் சொன்னார். அப்போ யார் குற்றச்சாட்டு சொன்னது? அண்ணாமலை சொன்னார். ஊழல் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு காமிச்சார். எடப்பாடி ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேலே சொல்கிறாரு. திமுக எடப்பாடி மேலே சொல்லுது ஊழல் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் பிஜேபி மேலே சொல்லுது, பிஜேபி காங்கிரஸ் மேலே சொல்லுது. யாரெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு ஆளை காமிங்க. விஜய் ஊழல் இல்லாதவள? விஜய் வந்து சினிமா டிக்கெட்டு, விஜய் அவர்கள் வந்து இன்னும் அரசியலுக்கு வரலமா? சரி, சினிமாவில் அரசியல்ல அவர் ஊழல் பண்ணியிருக்காரு. சினிமாவில் ஊழல் பண்ணாரு, எப்படி அரசியல்ல நீ நேர்மையானவனா இருப்பா? சினிமாவில் ஊழல் பண்ணவன் நீ எப்படி அரசியல் நேர்மையான இருப்ப? சினிமாவில் நீ வாங்கின பணத்தை ஒழுங்காக கணக்கு அமிச்சியா இன்கம் டேக்ஸ்க்கு? எதுக்கு சுறால உன்னை பிடிச்சி 5 கோடி அவதாரம் போட்டான்? எதுக்கு போட்டான்? எதுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு ஏன் விற்கிற? 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு ஏன் விற்கிற? இன்றைக்கி வரக்கூடிய படம் ஜனநாயகன் இருக்குல்ல, நீ 100 ரூபா டிக்கெட்டை வந்து ரசிகர்கள் 1000 ரூபா 2000 ரூபாய் விற்கலைன்னு சொல்லி நீ ப்ரூவ் பண்ண முடியுமா? நீ ஊழலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தவறு செய்யறாருன்ற பட்சத்துல நீங்க தவறு செய்யறவன் உனக்கு தகுதி இல்லை அடுத்தவனை பத்தி சொல்றதுக்கு. முதல்ல 3 கை உன்னை நோக்கி நீட்டுது. ஓகே, நீ விக்கிரவாண்டி கட்சி ஆரம்பிச்சல, உச்சபட்ச நடிகை நான் இருந்தேன்னா சினிமா கட்சி ஆரம்பிச்சிருக்க. வாழ்வில் வந்து உயர் கேரியரின் உச்சத்தை தொட்டவன் தானே நீ. 1000 கோடி வாங்கினவர் தானே நீ. அதை வந்து விட்டுட்டு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி மாநாடு நடத்துகிறீங்களா? இது வரைக்கும் கணக்கு கொடுத்துருக்கியா மக்களுக்கு? விக்கிரவாண்டி மாநாடுக்கு செலவு பண்ணது யார்? மாநாடு கூட்டம் கூட்டினது யார்? மாநாட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணது யார்? தண்ணி கொடுத்தது யார்? இதுக்கு விஜய் செலவழிச்சது எவ்வளோ? அப்படி பார்த்தா இதே இது மதுரை மாநாட்டுக்கு நீ ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத நேர்மையான ஆள்தனம் நீ கொடுக்குறமா இல்லையா? எல்லா கட்சியும் ஊழல், திமுக ஊழல், அதிமுக ஊழல், நான் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி கொடுப்பேன். நீ அப்போ நேர்மையானவன்னு ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா மக்களுக்கு?
அப்போ நீ எதுக்கு ஊழலை பற்றி பேசுகிற? நீ ஜனநாயகன் படத்தில் ஊழலை பற்றி என்னத்தை பேசுகிற? ஏற்கனவே சர்க்கார் படத்தில் வந்து இலவசத்துக்கு எதிராக பேசுனேன், இப்போ நான் இலவசத்துக்கு எதிராக இல்லை வேணா அரசியலில் பேசுகிறேன். அப்போ உன் படத்தில் சொல்கிறதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை உனக்கு. நீ எதை பேசுற? விஜய் அவர்களும் ஒரு ஊழல்வாதி தான். ஊழல்வாதி தானே, நீ அடிப்படையே ஊழல் தானே. ஊழலை வச்சு தானே இவ்வளவு தூரம் பணம் சம்பாரிச்சிருக்க. ஒரு ரசிகரோட சொத்தை, ஒரு ரசிகர்களுக்கு 5 கோடி ரூபா பணம் கொடுக்குறது சுறாவில் இன்கம் டேக்ஸில் இந்த அருண்ராஜ் IAS கிட்ட விஜய் கொடுத்த அஃபிடவிட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. என்ன இருக்குது? சுறா படத்து விளம்பரத்துக்கு என் ரசிகர் மன்றங்களுக்கு 5 கோடி ரூபா செலவழிச்சிருக்கேன். எதுக்கு? போஸ்டர் அடிக்க, பேனர் கட்ட, கட் அவுட்டு கட்ட, பட்டாசு போட, பால் ஊற்ற, மேலதாளம் அடிக்க, படத்தை வந்து கிராண்டாக காமிக்க 5 கோடி ரூபா நீ பணம் கொடுத்து தானே ரசிகர்களை சேர்த்து வச்சிருக்க. அப்போ அதுக்கு பேர் என்னது? ஊழல் இல்லையா? அதுக்கு நேரம். ஒரு ரசிகரை வந்து பணம் கொடுத்தா மக்கள் வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? நீ வந்து பணம் கொடுத்து நீ வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றமா? அப்போ திமுகவும் வந்து ஓட்டுக்காக காசு கொடுக்குது அப்படின்னு. திமுக ஊழல் பார்ட்டி, ADMK ஊழல் பார்ட்டி. நீ நேர்மையானவன் தானே? நீ 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 உண்மையிலே நீ வந்த வழி நேர்மையான வழியா? அப்போ அதை பேசிட்டு அடுத்து அவங்கள பற்றி பேசு. சார், இப்போ வந்து இவருக்கு எதிராக தான் பராசக்தி படத்தை வந்து இந்த திமுக அரசு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அதாவது இவர் படம் பேர் என்னம்மா? ஜனநாயகன். ஜனநாயகம்னு என்னன்னு தெரியுமா? என்ன? ஜனநாயக நாடு, நம்மளுடைய நாடு. அப்படின்னா என்ன? யார வேணாலும் வந்து ஆட்சிக்கு வரலாம், சுதந்திரமா இருக்கலாம். யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னா இன்னொருத்தன் படம் எடுக்கக்கூடாதா? யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், அப்போ இன்னொரு ஆள் படம் எடுக்கக்கூடாது, இன்னொரு படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. அப்போ நீ என்ன ஜனநாயகம்? இல்ல சார், அதாவது என்னன்னா இதுக்கு முந்தைய பொங்கல் எல்லாமே வந்து அதாவது சன் பிக்சர் இருக்கட்டும், இந்த சன் டிவி எல்லாமே விஜய் அவர்களுடைய படமா வந்து வெளியிடுவாங்க, இல்லைன்னா படமே போடுவாங்க. இப்போ சமீப காலமா வந்து இந்த சன் டிவில விஜய் அவர்களுடைய படமே வந்து இடம் பெறதே கிடையாது. திமுக பயந்துட்டாங்க விஜய் அவர்களை பார்த்து. அவ்வளவு பெரிய வரலாற்று காவியங்களா விஜய் படம்லாம்? அப்புறம் விஜய் படத்துல இருந்து ஒரு பாட்டை விஜய் பாட சொல்லுங்கம்மா. விஜய் படத்துல இருந்து விஜய் பாடின ஒரு பாட்டை, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான பாட்டை, ஒரு பாட்டை அவர் அரசியல் கட்சி பிரச்சாரத்தில் பாட சொல்லுங்க. இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சா? இது வரைக்கும் ஒரு மேடையிலாவது விஜய் நடித்த படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரா? எல்லாம் எம்ஜிஆர் பாட்டு. இப்போ என்ன அர்த்தம்? நீ படித்தது அத்தனையும், நீ நடித்த படம் அத்தனையும் குப்பை. நீ நடிச்சது அத்தனையுமே வந்து போதை கலாச்சாரத்தை, வன்முறை கலாச்சாரத்தை, துப்பாக்கி கலாச்சாரத்தை, இதை நீ இளைஞர்களை கெடுக்கிறத, டான்ஸ் கலாச்சாரத்தை உருவாக்கின நீ எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல விஷயத்த சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவ? சொல்லுங்க. இதுவே உதயநிதி அவர்களும் படம் நடிச்சிருக்காரு, அவரோட படத்துல இருந்தும் இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து அவரால் பாட முடியும். உதயநிதி என்ன சொன்னாரா? நான் வந்து ஜனநாயகன் மாதிரி நான் தான் வந்து அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, நான் வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்தேன், நான் வந்து அரசியல் போறது கிடையாது அப்படின்னு பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இப்ப அரசியல் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம குறுகிய காலத்திலே வந்து துணை முதல்வர் பதவியுமே அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆமா, அவர் எலெக்ஷன் நின்னாரு, போட்டி போட்டாரு, ஜெயிச்சாரு, வந்தாரு. நீ எலெக்ஷன் நின்று போட்டி போட்டு ஜெயித்து வா, அப்படின்னு பிரச்சனை உனக்கு? அப்புறம் ஏன் வந்து ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு சாயமே வந்து? அப்படி கிடையாது. நடிகனுக்கு முதல்ல அறிவு வேணும், நடிகனுக்கு முதல்ல நாலேஜ் வேணும். நீ நடிக்கிறதுனாலே நீ வந்து நாட்டை காப்பாற்றிட்டு சொல்ல முடியாது. ஸ்கிரிப்ட் எழுதுனதே ஒழுங்கு அவனால் பேச முடியலையே. நீ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, பேர் ஜனநாயகன் வச்சுருக்க, பக்கத்தில் பராசக்தின்ற படம் ரிலீஸ் ஆகுது, உனக்கு தாங்க முடியலையே. நீ எப்படி ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருப்ப? அப்போ எம்ஜிஆர் காலத்தில், நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும் போதும், எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும், தைப்பொங்கலுக்கும் 8 படம் ரிலீஸ் ஆகும். இன்க்ளூடிங் எம்ஜிஆர் படம் ஒன்று, சிவாஜி படம் ஒன்று, அதோடு சேர்த்து 8 படம் ரிலீஸ் ஆகும். ரஜினி கமல் காலத்தில், நான் காலேஜ் படிக்கிற நேரத்தில் ரஜினி கமல் காலத்தில் அப்போ வந்து 4 to 5 படம் ரிலீஸ் ஆகும். இன்க்ளூடிங் ரஜினி படம் ஒன்று வரும், கமல் படம் ஒன்று வரும். அதுக்கு அடுத்து வருது விஜய் அண்ட் அஜித்துடைய காலம். அப்போ வந்து 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆகும். அப்போ ரிலீஸ் ஆச்சுல்ல பொங்கலுக்கு. இன்னைக்கு ஒரு படத்தை ஒரு படத்தில் போட்டி போடுறதுக்கு உனக்கு வலிக்குத.
நீ எப்படி ஜனநாயகனா இருப்ப? இன்னொரு படம் வர்றதே உன்னால் தாங்க முடியலையே, உன்னை எப்படி மக்கள் வந்து ஜனநாயகத்தில் ஏற்றுக்காங்க? நீ மட்டும்தான் கட்சி நடத்தணும், நீ மட்டும்தான் படம் ரிலீஸ் பண்ணணும், நீ மட்டும்தான் ஆட்சி நடத்தணும், நீ மட்டும்தான் முதலமைச்சர், மற்றவன் எல்லாம் எவனும் வரக்கூடாது, ஆனால் பேர் மட்டும் ஜனநாயகன். இல்ல அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் வந்து அரசியல் காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு சாயம் வந்து பூசுறாங்க. ஸோ அந்த மாதிரி தானே இதுவுமே வந்து. நீங்க பாருமா, நீ நடிகர் வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? எம்ஜிஆர் நடிகர் தானே. நடிகர் வரக்கூடாது யாராவது சொன்னாங்களா? என்டி ராமாராவ் நடிகர் தானே, விஜயகாந்த் நடிகர் தானே, கமல்ஹாசன் நடிகர் தானே, அரசியலுக்கு வந்தாங்கல்ல. டி ராஜேந்தர் நடிகர் தான், அரசியலுக்கு வந்தார்ல. பாக்கியராஜ் நடிகர் தான், அரசியலுக்கு வந்தார்ல. சிவாஜி நடிகர் தான், அரசியலுக்கு வந்தார்ல. யாருமா நின்னது? யாருமா ஜெயிச்சது? ஜெயலலிதா அவர்கள், விஜயகாந்த். ஜெயலலிதா நடிகை தான், அரசியலுக்கு வந்தாங்க. யார் ஜெயிச்சது? எம்ஜிஆர் அவர்களும் ஜெயிச்சிருந்தாரு. எம்ஜிஆர் தான் ஆரம்பம். ஏன் ஜெயிச்சாரு? சொன்னது மாதிரி வாழ்ந்தார்மா, படத்தில் நடித்தது மாதிரி வாழ்ந்தார். மாணவர்களையும் ஏழைகளுக்கும், ஏழை எளிய விளிம்பு நிலை பாட்டாளி மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாத்தியாராக இருந்தார். படத்தில் அன்பை கற்றுக் கொடுத்தார், பண்பை கற்றுக் கொடுத்தார், தாயை மதிக்க கற்றுக் கொடுத்தார், பெண்களை மதிக்க கற்றுக் கொடுத்தார், அநீதியை எதிர்க்க கற்றுக் கொடுத்தார், தலைமை பண்பை கற்றுக் கொடுத்தார். புரியுதா? நேர்மையாக நடக்க கற்றுக் கொடுத்தார், அனைவரையும் பக்குவத்தோடு பேச கற்றுக் கொடுத்தார். படத்தையும் பாட்டையும் இன்னைக்கு ரீல்ஸ் வருது பாருங்க எம்ஜிஆரை பற்றி. நீங்களாம் இளைய தலைமுறை. சார், இப்போ கூட கருணாநிதி அவர்களை கம்பேர் பண்ணாம எம்ஜிஆர் அவர்களை தான் கம்பேர் பண்றீங்க. கருணாநிதி அவர்கள் வந்து அவருமே வந்து இந்த கதைகள்லாம் எழுதியிருக்காரு. கலைஞர் வந்து ஒட்டுமொத்த திரைக்கதையை மாற்றி அமைத்தவர் கலைஞர் தான். கலைஞர் தான் வசனம், பராசக்தி வசனம். எம்ஜிஆருக்கு எழுதின மந்திரிகுமாரி, ராஜகுமாரி, இப்படி சர்வாதிகாரி, இப்படி பல்வேறு படங்களில் கலைஞர் வந்து அந்த காலத்தில் சின்ன வயதில் அந்த ஒட்டுமொத்த திரைக்கதனுடைய வசனத்தையே மாற்றி அமைத்து ஒரு சாதனை படைத்தவர் கலைஞர் தான். கலைஞர் வந்து ஒரு முத்தமிழ் அறிஞர். நீங்க இப்போ கலைஞர் அவர்களை எக்ஸாம்பிளா வைக்காம இப்ப எம்ஜிஆர் அவர்களை தான் எக்ஸாம்பிளா வச்சிருக்கீங்க. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிறப்பா செஞ்சிருக்காருன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா எம்ஜிஆர் சிறப்பா செஞ்சிருக்காரு. கருணாநிதி அவர்களை காட்டிலும் எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பு. அப்படி செய்ய முடியாது, அப்படி நினைக்கக்கூடாது. கருணாநிதி அவர்கள் வந்து சமூக நீதிக்காக ஏகப்பட்ட செஞ்சிருக்கார். எம்ஜிஆரும் சமூக நீதிக்கு அடித்தளம் போட்டவரே எம்ஜிஆர் தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் தமிழ்நாட்டினுடைய சிஸ்டமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணது கலைஞர். புரிஞ்சுட்டீங்களா? போக்குவரத்து கழகமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய அதாவது பல்வேறு வாரியங்களை உருவாக்குனதாக இருக்கட்டும், ஓகே, இது மாதிரி பல்வேறு சிஸ்டமிக் சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தது கலைஞர். அந்த சிஸ்டமிக் சேஞ்சில் சோசியல் ரெவல்யூஷனை கொண்டு வந்தது எம்ஜிஆர், எஜுகேஷன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தது எம்ஜிஆர், ஹையர் எஜுகேஷன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தது எம்ஜிஆர். அடுத்து வந்த கலைஞர் அதை ஐடி பாலிசி ரெவல்யூஷனாக மாற்றினவர் கலைஞர். எம்ஜிஆருக்கு அடுத்து வந்து கலைஞர் அதை மாற்றினார். இதெல்லாம் இவர்கள் போட்டு வைத்த விதை. அவங்களுக்குள்ள 1008 கருத்து வேறுபாடு இருக்கும், அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கும். இவரை குற்றச்சாட்டு, அவரை குற்றச்சாட்டு சொல்லியிருப்பார். அதெல்லாம் இல்லை. அவங்க ஃபைனல் டெலிவரி என்ன? அந்த அவர்கள் போட்ட விதை தான். காமராஜர் போட்ட விதை, காமராஜர் போட்ட விதை, அண்ணா போட்ட விதை, கலைஞர் போட்ட விதை, எம்ஜிஆர் போட்ட விதை, ஜெயலலிதா போட்ட விதை தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கு. சார், திமுக ஆட்சியில் வந்து அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா சார்? இது வந்து உங்க மீது யார் சொல்றா? பொதுமக்களும் வந்து சொல்றாங்க, எதிர்கட்சிகளும் வந்து சொல்றாங்க. கடந்த 70 ஆண்டு கால வாங்காத ஒரு கடனை வந்து திமுக ஆட்சி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. இது டோட்டலாக வந்து பொய், இது வந்து பித்தலாட்டம். ஒரு எக்கனாமிக்ஸே புரியாதவன் பேசுகிற பேச்சு. இந்த மாதிரி எவனாவது சொன்னான்னா முதல்ல போய் அடிப்படை பொருளாதாரத்தை படிக்க சொல்லணும். முதல்ல போய் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னா என்னன்னு படிக்க சொல்லணும். ஓகே, அதை படிச்சுட்டு 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன க்ரைட்டீரியா செட் பண்ணியிருக்கு மாநிலங்களுக்கு கடன் வாங்குவதை பொறுத்து அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லணும்.
இல்ல அவளை கடன் வாங்கியுமே வந்து நீங்க என்ன திட்டங்களை பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. வெறும் மகளிர் உரிமை தொகையும் விடியல் பயணம் மட்டுமே கொடுத்தா மட்டும் போதாது இல்லையா? அதை தாண்டி வந்து இப்போ ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, இன்னொரு புறம் வந்து இந்த கூவத்துல இறங்கி தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. அதாவது என்ன பதில் அப்படின்னா, ஒரு நாடு என்னைக்கு வளர்ச்சி அடையுதோ அன்னைக்கு தான் வந்து நல்ல திட்டங்களை செயல்பட முடியும். ஒரு நாட்டு என்னைக்கு வளர்ச்சியின் பாதையில் செல்கிறதோ, தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செல்கிறதோ, அன்னைக்கு தான் அந்த நாடு வந்து நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும், வரியை குறைக்க முடியும், வருமானத்தை பெருக்க முடியும். இதுதான் வந்து அடிப்படை. ஒரு நாடு கடன் இல்லாத மாநிலம்னு எதுவும் கிடையாது, கடன் இல்லாத நாடுன்னு எதுவும் கிடையாது. எல்லா நாடும் அமெரிக்கா உட்பட கடனாக இருக்கு. ஓகே, இல்ல கடன் வாங்குறது ஓகே, அதிக அளவுல வாங்கிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்லம்மா. இவ்வளவுதான் வாங்கலாம்னு அளவு இருக்குல்ல. அளவு செட் பண்ணது யாரு? மோடி தானே. மோடி கவர்மெண்ட் தானே. மோடி கீழே இருக்கக்கூடிய 15th ஃபினான்ஸ் கமிஷன் தானே. மோடி கீழே இருக்கக்கூடிய FRB ஆக்ட் தானே. மோடி கிரியேட் பண்ண FRB ஆக்ட் தானே டிஃபைன் பண்ணியிருக்கு. எவ்வளோ டிஃபைன் பண்ணியிருக்கு? டெப்ட் எவ்வளோ வாங்கணும்? GSTPயில் 3% கீழே இருக்கணும். ஓகே, தமிழ்நாடு 3% கீழே இருக்குது கடன் வாங்கி, 9 லட்சம் கோடி வாங்கி. சரியா? டெப்ட் GDP ரேஷியோ இல்லைம்மா, இருமா நல்லா கேட்டுக்கணும். டெப்ட் GDP ரேஷியோ 26லேருந்து 28% இருக்கணும். ஓகே, 26லேருந்து 28%க்குள்ளே வாங்கலாம். இதான் வந்து அளவு. ஓகே, தமிழ்நாடு 26%ல் இருக்குது. 28%, 28.83% இருந்தது. அது 83% குறைச்சி 28%ல் வச்சு நிற்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அளவு என்ன செட் பண்ணியிருக்கோ அந்த அளவில் கடன் வாங்கியிருக்காங்க. ஒன்று ரைட்டா? அப்போ கடன் வந்து அதிகமாக வாங்கிருச்சுன்னு சொல்கிறது பொய். ஓகே, ஏன் பொய்? எடப்பாடி காலத்தில் 20 லட்சம் கோடி இருந்த பொருளாதாரம் 4.5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில் 11,01.9 கோடி கூடியிருக்கு. அளவு 11,01.9 கோடி கூடியிருக்கு. அப்போ 11,01.9 கோடி கூடியிருக்குன்னா அந்த அளவுக்கு ஜிடிபி டு டெப்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணிட்டு கூடியிருக்கு. அப்ப திமுக அரசு எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எங்க கிட்ட வந்து போதிய நிதி இல்லை, மத்திய அரசு வந்து ஒதுக்கவில்லை இல்லைன்றது உறுதி. ஏன்னா அவங்க எல்லாம் தமிழ்நாடு பட்ஜெட் வந்து 45,000 கோடி. அப்ப செலவுகளை மட்டுமே கணக்கு காட்டுற நீங்க லாபத்தை என்ன லாபத்தை தான் காமிப்பாங்க. லாபத்தை வச்சு தானே பண்ணணும். 4 லட்ச ரூபா பட்ஜெட்டு, 40,000 கோடி கல்விக்கு மட்டும் அலாட் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த ஹையர் எஜுகேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணுற பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 40,000 கோடி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 42,000 கோடி அலாட் பண்ணுது, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மட்டும். ஹையர் எஜுகேஷனுக்கு எடப்பாடி கவர்மெண்ட்டில் இருக்கும்போதும் அலாட் பண்ண பட்ஜெட் 4,000 கோடி. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ண எவ்வளோ தெரியுமா பட்ஜெட்டு? 8,500 கோடி. டபுள் பண்ணியிருக்காரு. அதுக்கு அப்படி பண்ணியே பத்தலைங்க. அப்படி பண்ணியே இங்கே சேலரி பென்ஷன் கொடுக்குறது கஷ்டப்படுறாங்க. இன்னும் டபுள் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ என்ன, இன்னும் பொருளாதாரத்தை மேலே கொண்டு போகணும். அப்போ இன்றைக்கி எவ்வளோ கொண்டாந்துருக்காரு? எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருந்த 6% பொருளாதாரம் இன்னைக்கு 16%க்கு ஏற்றிருக்காரு. இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. அதனால தான் இன்னைக்கு வந்து இவரால் வந்து இன்னைக்கு ஓல்டு பென்ஷன் கொடுக்க முடியுது. நீங்கள் சொன்னீங்களே 4 வருஷம் கேட்டீங்களா? இப்போ 4 வருஷம் கொடுக்கலன்னு. ஆமாம் சார், இப்போ தேர்தல் அறிக்கையிலே வந்து கொடுத்துருந்தாரு. ஆட்சிக்கு வந்த உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஏன் வந்து கடைசி நேரத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? பொருளாதாரத்தை உயர்த்தி தானே பண்ணணும். சட்டியில் இருந்ததுன்னா ஹாப்பியில் வரும். 4 வருஷம் பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு பாடுபட்டு வாக்குறுதிகள்லாம் நாங்க தேர்தல், அதாவது வெற்றி பெற்ற உடனே வந்து நாங்க கையெழுத்து போடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் ஜீபும்பாவா டக்குன்னு ஜீபும்பா அப்படின்னா 500 வாக்குறுதி நிறைவேறிடுமா? அது ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் ஒரு ஃபினான்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் ஒரு ஃபர்தர் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் கடந்து சட்ட லீகல் இருக்குது, லீகல் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஒன்றா செய்ய முடியும். ஒரு முதலமைச்சர் ஓல்டு பென்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 4.5 வருஷம் அவரால் தர முடியல. இப்போ ஏன் ஒத்துக்கிட்டாரு? எவ்வளோ தெரியுமா கமிட்மெண்ட் சொல்கிறீங்களா? கமிட்மெண்ட் எவ்வளோ தெரியுமா? 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டு. வருஷத்துக்கு ஆனுவல் அவுட்லே 11,000 கோடி, 24,000 கோடி. காரணம் பொருளாதாரத்தை உயர்த்ததுனால
இதை கொடுத்து சமாளிக்க முடியும்னு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு நேற்று லேப்டாப் கொடுத்தாரு. 10 லட்சம் மாணவர்களுக்கு. அதிமுக காலகட்டத்துல 50 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் அது கொடுத்தாரு. 5 வருஷமா கொடுத்ததுமா. அது இப்போ 10 லட்சம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப நீங்க வந்து 4 வருஷமா வந்து கொடுக்காம இருந்திருக்கீங்க. கொடுக்காம இருந்தேன்னா இப்போ பொருளாதாரத்தை அந்த மாதிரி சீரழிச்சு வச்சுட்டு போனா எப்படி கொடுக்க முடியும்? எடப்பாடி சீரழிச்சு வச்சுட்டு போனா எப்படி கொடுக்க முடியும்? பொருளாதாரத்தை 6% கீழே கொண்டாந்துட்டீங்க. ஜிடிபியை ரொம்ப லோல வச்சிருந்தீங்க சார். அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல கொரோனாவும் இருந்தது. அப்போ பொருளாதாரம் எல்லா அது நாடுகளுமே 2 வருஷம் தானமா கொரோனா. அது 1 வருஷம் எடப்பாடி சமயத்தில் கொரோனா, 1 வருஷம் ஸ்டாலின் சமயத்தில் கொரோனா. அவர் 2 பேரும் கொரோனாவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன உடனே கொரோனானால தப்பிக்க முடியுமா? அவர் 4.5 வருஷம் இருந்தார்ல, 3 வருஷம் என்ன பண்ணாரு? அப்போ அதெல்லாம் கேட்பான்ல. கண்டிப்பா. அப்போ நீங்கள் வந்து ஒரு லெவலில் வந்து கடனை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, குரோத்தை காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 லட்சம் கோடி வெளிநாட்டு அந்நிய நாட்டு முதலீடை உள்ளே கொண்டாந்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் கொண்டாந்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் செக்டாரில் உனக்கு என்னென்னு தெரியுமாம்மா அவுட்புட்டு? எடப்பாடி ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, எடப்பாடி கவர்மெண்ட்டு எல்லாம் சேர்த்து 10 வருஷத்தில் 19,000 பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸ்டாலின் வந்து 4.5 வருஷத்தில் எவ்வளோ தெரியுமா? 38,000 பேட்டன்ட் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களுமே வந்து ரிசர்ச் கிராண்ட் இல்லாமல், வந்து எந்த ஆட்சியிலுமே ரிசர்ச் கிராண்ட் நல்லா புரிஞ்சுங்க, ரிசர்ச் கிராண்ட் இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியுமா? வந்திருக்க முடியுமா? அது ஹையர் எஜுகேஷன் செக்டாரில் சொல்லுங்கள், கேளுங்கப்பா. அதாவது இப்போ அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் கட்டலை அப்படின்ற ஒரு விஷயமும் முன்வைக்கிறாங்க இல்லையா? மருத்துவக் கல்லூரி கட்டினது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணாங்க, கட்டுறாங்க. அது வந்து நம்ம பாராட்டுறோம். ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் இருக்காங்களா? டாக்டருங்க, எக்யூப்மெண்ட்டுங்க. நீங்கள் போங்க, எல்லா மருத்துவக் கல்லூரிக்கும் போங்க. டாக்டர்ஸ் எக்யூப்மெண்ட்டு இப்போ மதுரை எடுத்துக்கோங்க. மதுரையில் கிடக்க ஃபெசிலிட்டி ராஜாஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது, விருதுநகரில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது. கிரிட்டிக்கல் பேஷண்ட் தான் மதுரையில் விருதுநகரில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ். நடக்கக்கூடியது உங்களுடைய ஆட்சி இல்லையா? அங்கே எது யாராக இருந்தாலுமா ப்ராப்ளம் வந்து பொருளாதாரம். அதை ஏன் மேலே கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொருளாதாரத்தை ஏற்ற தான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், காவலர்கள் அதிக எண்ணிக்கையில் அப்பாயின்ட் பண்ண முடியும், ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். இந்த பொருளாதாரத்தை மேலே ஏற்றலைன்னா உங்கள்கிட்ட வரி போட்டு தான் இத்தனை பேரையும் சமாளிக்கணும். வரி போட்டால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ கரண்ட் பில் ஏற்றிட்டான், சொத்து பில் ஏற்றியாச்சு, போக்குவரத்து பில் ஏற்றியாச்சு, பஸ்ஸு கட்டணம் உயர்வு, பால் கட்டணம் உயர்வு, கத்துவீங்களா இல்லையா? ஆல்ரெடி ஏத்திருக்காங்க இல்லையா பால் விலையும்? அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிமா. இதெல்லாம் ஏத்திருக்காங்க. இத்தனை வருஷமா 10 வருஷமா ஏத்தாம இருந்ததை ஏத்தனா அப்புறம் பெருசா தான் தெரியும் நம்மளுக்கு. புரியுதா? அப்ப ஏத்தினாலும் கத்துவீங்க, ஏத்தலைனாலும் குற்றம் சொல்லுவீங்க. செவிலியருக்கு பிரச்சனை, அவங்களுக்கு சம்பளம் இல்லை, இவங்களுக்கு டாக்டருக்கு வேலை இல்லை, காவலர் பத்தல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கத்து நீங்க தானே கத்துவீங்க. கண்டிப்பா. அப்புறம் அப்போ புரியணும்ல ஒரு சிஸ்டம்னா என்னென்னு. சும்மா சினிமாவில் கதை வசனகத்தை எழுதிட்டு ஜனநாயகன் படத்தில் எழுதி ஒரு பாட்டில் சிஎம் ஆகிற மாதிரி நீ நினச்சிங்களா? சாட்டை தூக்கி வீசி உடனே சிஎம் ஆகிடுறதுன்னு நினைக்கிறீங்களா? என்னமா அது? உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. மிக்க நன்றிமா.